பிரெட் அல்வா செய்கிறது பார்க்கலாம். முதல்ல கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அதில் ஒரு 1 ஸ்பூன் கீ போடுங்க. நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம நட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தான் நம்ம ஹல்வா பண்ண போகிறோம், ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. இப்போது நான் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் தான் போட்டிருக்கேன். இதில் 3 பிரெட்டு நான் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணுறேன். இது நீங்கள் கட் பண்ணியும் போடலாம், முழுசாகவும் போடலாம். நெருப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, நீங்கள் ஓரளவு சிம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ப்ரெட்டு ஸ்வீட் ப்ரெட் இருக்கிறது பெட்டரு, சால்டட் ப்ரெட்டு வேண்டாம். ஏன்னா நம்ம ஹல்வா பண்ண போகிறதுனால ஸ்வீட் ப்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் நான் இப்போது சர்க்கரை சேர்க்க போகிறேன். சர்க்கரை எப்போ சேர்க்கணுன்னா இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். நம்ம நெய்யும் நம்ம ஊற்றின அந்த ஆயிலும் நல்லா அப்சார்ப் பண்ணியிருக்கோம். சர்க்கரை ஒரு ப்ரெட்டுக்கு 3 ஸ்பூன். நான் 3 ப்ரெட் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு 9 ஸ்பூன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் 12லேருந்து ஒரு 15 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துருக்கிற சர்க்கரை நான் நார்மல் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய ஆப்ஷன். இப்போ நான் இந்த சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும், கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நான் அதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவு கேரமலைஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 டம்ளர் பால் சேர்க்க போகிறேன். இது காய்ச்சி சூடாக இருந்தாலும் ஓகே தான், ஆறின பாலாக இருந்தாலும் ஓகே தான். அதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் அதை நான் இப்போது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த சர்க்கரை மெல்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் பாலும் ஊற்றிக்கிறேன். பால் ஒரு 1/2 கப் ஊற்றிருக்கேன். 3 ப்ரெட்டுங்கிறதுனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் மில்க். இதில் நம்ம பச்சை கற்பூரம் வீட்டில் இருந்துச்சுன்னா ஓகே. அதில் ஒரு பிஞ்ச் நான் இதில் பச்சை கற்பூரம் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதில் நான் ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா பாதாம் பால் பவுடர். அது பாதாம் பால் பவுடர் இப்போ உங்களுக்கு அமுல் சக்தி பாதாம் இருக்குது, மாஸ் இருக்குது, நிறைய ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். ஸோ அதிலேருந்து ஒரு ஸ்பூன் நான் இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஏலக்காய் ஒரு 3 போட்டு அதில் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நான் ஏலக்காயை பவுட்ரு பண்ணி இதில் சேர்க்க போகிறேன். எதனால் நான் பவுடர் பண்ணி சேர்க்குறேன்னா ஏலக்காய் சீக்கிரம் அரையாது, அதனால் சர்க்கரையோடு சேர்த்து நான் போட்டிருக்கேன். அப்புறம் ஃபைனலாக நான் கொஞ்சம் கீ சேர்த்து நல்லா சுண்டி வர்ற மாதிரி நான் நல்லா கிண்டிக்கிறேன். இது இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. அது நல்லா வற்றி நல்லா சுருண்டு வரும்போது நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். அது உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சர்க்கரை சேர்க்க முடியும். நான் இப்போது சாப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு இன்னும் சர்க்கரை தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் நான் இன்னொரு 3 ஸ்பூன் சர்க்கரை நான் இதோடு சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி அந்த சர்க்கரை நல்லா கொஞ்சம் வாட்டரி ஆகும். அந்த வாட்டர் வத்துற வரைக்கும் நல்லா கிண்டிட்டோம். நம்ம முதல்ல யூஸ் பண்ண அந்த கீ எல்லாம் இப்போ மேலே ரிலீஸ் ஆகுது. இந்த டைமில் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சட்டுன்னு நம்மளோட பிரெட் ஹல்வா முடிஞ்சிருச்சு. நான் இப்போ கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது லிக்விடாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆறுனதுக்கப்புறம் டைட் ஆகிடும். அவ்வளோதான் நம்மளோட சுவையான பிரெட் ஹல்வா. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். நான் கண்டெய்னரில் இப்போது முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு மிச்ச நட்ஸை நம்ம மேலே தூவிட்டோம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.